வணக்கம். நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஸ்லீவ், அதாவது நம்ம வெறும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதாவது அப்பர் செஸ்ட் அளவு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 36ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 36 சைஸ் இருக்குது. இந்த 36க்கு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ துணி அகல விடணும்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம், என்ன இந்த இடத்துல உங்களுக்கு அளவு வந்தாலும் பரவாயில்லை, அந்த அளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு 9. அப்போ 9 இன்ச்சு 4ஆக மடித்து போட்டு 9 இன்ச்சு ஒரு பக்கம் இருந்தால் போதும். அதுக்குள்ளேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் ஸ்டிச்சிங் அளவு எல்லாமே வந்துடும். இப்போ 9 அளவு இருக்கான்னு நம்ம பார்த்துக்குவோம். அதுதான் ஃபஸ்ட்டு. இது 9. இது எவ்வளோ துணி விடணும்னு பார்த்துக்கிறோங்க. அடுத்தது மேலேருந்து ஒரு டவுன் பண்ணணும். அது வந்து நம்ம எவ்வளோ அந்த ஸ்லீவ் டவுன் வந்து இந்த 36க்கு இதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு துணி கண்டுபிடிக்க 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அடுத்து அந்த ஸ்லீவ் டவுன் பண்ணுறதுக்கு இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது வந்து என்ன 10ஆலைங்களை என்ன ஆன்சர் இருக்கோ நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு அது ஈஸியான வேலை. அப்போ நம்மளுக்கு 3.6 வரும். அடுத்தது ஸ்லீவ் டவுன் போட்டாச்சு. அடுத்தது கீழே அடி அகலம் பார்க்கணும். இந்த நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த 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 மெஷர்மெண்ட் அடி அகலமும் இந்த டவுனை வந்து ஒரு கிராஸாக நம்ம வந்து பைசப் அகலம் அதை கிராஸாக கோடு போட்டு செய்வோம். அதுக்கும் இந்த 9 நம்ம எடுத்திருக்கிறோம், இதில் -2 இன்ச் எடுத்துக்கிறோங்க. 7 அதில் -1 போட்டால் அடி அகலம் வந்துடும். இதுதான் ஒரு ஷார்ட்கட்டான வழி. அதாவது இந்த நடுவில் இந்த பைசப் அகலம் வந்து நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சு, இந்த உடம்போட அளவை விட 2 இன்ச்சு வரும். அதுக்கு கீழே வர்ற அடி அகலம் வந்து அந்த வர்ற ஆன்சர்லேருந்து 1 இன்ச்சு வரும். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி மார்க் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க, உயரத்தை. இப்போ 7 இன்ச்சு உயரம் நம்ம மடித்து தைக்க ஒரு இன்ச்சு சேர்த்து 8க்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த 8ஐயும் 8 தான் லென்த்தும் வச்சுக்கிறோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்லீவ் கூடலாம் இல்லை சின்னதாக குறைக்கவும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அது ஆப்ஷனல். இப்போ இதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு போயிடும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு உயரத்தை எடுத்துகிட்டு தையலுக்கான துணியை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க. அப்போ இதில் 1/2 இன்ச்சை நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஒரு ரஃப்பாக செஞ்சு காட்டுறேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து இந்த தையலுக்கு விட்டு, இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அந்த அளவில் இருந்து 7 இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிறணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு 7 இன்ச்சு தையலுக்கு இந்த ரெடி அளவு. அப்போ அந்த ரெடி அளவை நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது டவுன் பண்ணணும். மேலேருந்து 3.6. அப்போ இந்த தையலுக்கு விட்டுருக்கிற துணியை இந்த இடத்த விட்டுருங்க, இல்லை இந்த 1/2 இன்ச்சை சேர்த்துட்டு மார்க் பண்ணணும். இப்போ இதிலேருந்து 3, அதாவது 36 சைஸ். அப்போ 3.5 இன்ச்சோட ஒரு புள்ளி கூட வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். இது ஒரு புள்ளி 2 புள்ளி கூட இருந்தால் ஒன்றும் இல்லை. எக்ஸாக்டாக அந்த அளவு நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சரியானதை சொல்கிறேன். இதை மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்போ இந்த டவுன் கோடு நம்மளுக்கு அந்த கையில் வரும், அந்த எட்ஜு அக்குளுக்குள்ளே அந்த கோடு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த கோட்டில் அந்த பைசப் மார்க் பண்ணணும். அதாவது இந்த நம்ம கோடு வரைஞ்ச இடத்துல இந்த உடம்புல -2 கொடுத்து வச்சுருக்குறோம். செஸ்ட்டு பகுதியை நல்லா பிரிச்சுட்டு அதில் 2 கொடுத்துருக்குறோம். அப்போ வர்ற ஆன்சர் 7. அப்போ இந்த நடுக்கோட்டில் இந்த 7 மார்க் பண்ணுங்க. சரியா? இதை மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம ஸ்லீவ் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதில் இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. இந்த 7 மார்க் பண்ணிட்டோமா, இதை 1/2ஆக பிரித்தோம்னா நம்மளுக்கு 3.5 இன்ச்சு வரும் இந்த 7. அப்போ இந்த மேலேருந்து டவுன் வைக்க நீங்கள் இப்படி தெரியலைனாலும் இந்த அடி அகலம் பார்க்குறோம், இந்த கோட்டில் பாதியை வச்சாவே அங்கே அந்த அளவு டவுன் பண்ணுறது வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோமா, இந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுல 3.5 இன்ச்சு பாதி நடுவில் சென்டர் பார்த்து ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இது ரொம்ப ஈஸி ஸ்லீவ் கட் பண்ண. கோடு போட்டாச்சு. இப்போ இந்த கோடு போட்டுட்டு
இந்த இருக்குது தானே, அதாவது இந்த இந்த நம்ம இந்த தையலோட சேர்த்து மேலேருந்து கிராஸாக அப்படியே இதை கோடு போட்டுறணும். கோடு போட்டாச்சு. இப்போ இந்த அளவில் கோடு போட்டுட்டோம். அப்போ இந்த புள்ளி எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இதுவும் நம்ம இந்த மிட் பாயிண்ட் பார்த்து வச்சுருக்குறோம் தானே, இந்த 7 இன்ச்சு இந்த கோடு வந்து 7 இன்ச்சு. இந்த அகலம் ஃபுல் அகலம் 9 இன்ச்சு போட்டிருக்கோம். மேலேருந்து டவுன் வந்து நம்ம 3.6 இன்ச்சு போட்டிருக்கிறோம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நேராக புள்ளி வச்சுக்குவோம். வச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கிறங்க. இங்கேயும் ஒரு புள்ளி 1/2 இன்ச்சுக்கு ஒரு மேலேருந்து அதாவது புள்ளி வச்சுக்கிறங்க. அடுத்தது இந்த கோடு இருக்குது தானே, இந்த கோட்டுக்கும் மேலேருந்து அதாவது இந்த கோடு, இந்த 2 கோடு இருக்குது தானே, இது 2க்கும் ஒரு மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம 3னா 1.25 இந்த அளவு வரும். அப்போ இதுதான் இதுக்கு மிட் பாயிண்ட். அப்போ இதை நீங்கள் இந்த கோடு வரையுமே இப்படி நேராக கோடு போட்டுட்டு இந்த கோடு வரையுமே இது அப்படியே நேராகவே இருக்கட்டும். இதில் ஒன்றும் செய்ய வேணாம். அதுக்கு பிறகு இந்த கோடுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பெண்டு ஸ்கேல் இருக்குது தானே, இதை வச்சு இப்படி ஆம்க்கு வச்சு இதை இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். இதை கொண்டாந்து இதோட இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க லைட்டாக. அவ்வளோதான். அடுத்தது அதே அந்த கோடுலேருந்து அந்த கோடு நம்ம 2 இன்ச் வச்சிருப்போம் அந்த மேலேருந்து அதே அளவுக்கு இதையும் இந்த கோடோட அந்த கோடு வரையும் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த கோட்டுக்குள்ளே அதுக்கு வெளியே போயிடாமல் அது சும்மா உங்களுக்கு ஒரு ரப்புக்கு போட்டுட்டு அடுத்தது இதையும் இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு இல்லை 1 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தையலுக்கு துணி வேணுமோ இந்த 9க்குள்ளே தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வரும். அப்போ செஸ்ட் அளவு. அப்போ இதில் தையலுக்கு விட்டுக்குவோம். அடுத்தது கீழே அடி அகலம் போடணும். இதில் இந்த 7 இருக்குது தானே, அதில் 1 குறைச்சிக்குவோம். அப்போ 6. இது வந்து எல்லாருக்கும் இதே அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் 36 சைஸ் இருந்தாலும் உடம்போட மெஷர் இந்த இடத்துல 5.5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 5.25 வரும். அப்போ நம்ம எந்த அளவு இருக்கோ ஆனால் இந்த இடத்துல இருந்து நம்ம இதை இப்படி கிராஸாக போட்டுக்கணும். இப்போ வந்து இதில் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் கூடும். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அப்போ இதை நம்ம வந்து கிராஸாக கோடு போட்டுக்குவோம். அவ்வளோதான். இந்த அடி அகலமும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஒரு சிலவருக்கு இது சப்போஸ் 37 உடம்பு இருக்கும். நம்ம 36 வச்சு வெட்டினா கூட அவங்களுக்கு இந்த அளவு தான் வரும். அப்போ இந்த 6 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து கிராஸாக இப்படி கோடு போட்டுக்கணும். இது ஃபார்முலா வைஸ் பிரகாரம் 1 இன்ச்சு இங்கே குறையும், இங்கே 2 இன்ச்சு குறையும் நம்ம உடம்போட மெஷரோட. இது நீங்கள் அளந்து பார்த்தா நீங்கள் ஆம் ரவுண்டு அக்குள் ரவுண்டு எடுக்கவே தேவையில்லை. இந்த உடம்பு மெஷர் சரியாக இருந்தால் இந்த ரவுண்டு சரியாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான். அதுக்கடையே இந்த கைக்கும் நம்ம இந்த மேலே 1.5 இன்ச் விட்டுருந்தோம்னா இங்கேயும் 1.5 இன்ச் விட்டுட்டு இதை இப்படியே கிராஸாக கோடு போட்டுட்டோம்னா இந்த ஸ்லீவ் வந்து செட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு சரியாக விளங்கியிருக்கும். இப்போ நீங்கள் இது இப்படி ஃபஸ்ட்டு மேல் கை அப்படியே வெட்டி எடுத்துட்டு உள்கை வர்ற நேரம் மட்டும் முன்னுக்கு மட்டும் இந்த இடத்த குடஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இதை வந்து நல்ல பெட்டி மாதிரி இல்லாமல் நம்ம ட்ராப் பண்ணல ஒரு கர்வ் கொடுத்து செஞ்சிட்டோம்னா அந்த துணி வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தைக்கிற நேரம் சரியாக இப்போ நீங்கள் இந்த வளைவை நீங்கள் அளந்து பார்த்தா உடம்போட மெஷரோட 1 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்கும். இப்போ நீங்கள் அளந்து பாருங்கள், சரியாக 8 இன்ச்சு இருக்குது மேலே. நம்மளுக்கு மேலே நீங்கள் அடைஞ்சு பார்த்தா இப்போ இந்த 9 இன்ச்சு உடம்பு சைஸ் நம்ம வச்சு மார்க் பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல 1 இன்ச்சு குறைச்சி 8, இந்த இடத்துல 2 இன்ச்சு குறைச்சி 7, இந்த இடத்துல 7, இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 3 இன்ச்சு குறைச்சி 6. இதுதான் ஒரு ரஃப்பான கான்செப்ட் ஃபார்முலா வைஸ் பிரகாரம். நான் இவ்வளோ நாள் ஸ்லீவ் கட் பண்ணுறேன்னா இது மாதிரி தான் நான் செய்கிறேன். அப்போ உங்களுக்கும் நீங்கள் என்ன அளவோ இந்த இடத்துல 36 வர்ற இடத்துல 40 இருக்கலாம், 28 இருக்கலாம், 32 என்ன அளவு வருதோ 4ஆல் டிவைட் பண்ணிட்டா அதுதான் துணிட மெஷர். அந்த ஒரு அளவு நம்மளுக்கு போதும். அந்த அளவை வச்சு நம்ம ஃபுல் ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வெட்டுறது எப்படி? இப்போ இந்த சைஸ் இப்போ இது ஒரு
8, 7 இன்ச்சு சைஸ் ஸ்லீவ் வெட்டியிருக்கேன். இப்ப நீங்க 3/4 ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ் போனாலும் இது அவ்வளோதான். லென்த்து மட்டும் தான் இறங்கிட்டே போகும். லென்த்து போக போக இப்ப சப்போஸ் இது 3/4 கை. இப்ப நீங்க 18 இன்ச்சு போடுறோம், இல்ல ஃபுல் ஸ்லீவ் 20 இன்ச்சு போடுறோம்ன்னு சொன்னா 20க்கு கீழ போயிரும். ஆனா அந்த அடி அகலம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இப்ப இந்த இடம் 6ன்னா திருப்ப கீழ இறங்க இறங்க 1 இன்ச் குறைச்சு 5க்கு போயிரும். அப்படி. மேல ஏற ஏற நம்மளுக்கு கூட்டிட்டு வரும். அவ்வளோதான். மத்தபடி ஸ்லீவ் எடுக்கிற பேசிக் மெஷர்மெண்ட் வந்து இதுதான். அந்த ஃபார்முலா அடுத்தது டவுன் பண்ற ஃபார்முலா செஸ்ட்டை வந்து 10ஆல டிவைட் பண்ணிக்கிறணும். இது 2 இருந்தா போதும். நம்ம அழகா ஸ்லீவ் கட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். இப்ப இதுல உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. இல்ல சப்போஸ் உங்களுக்கு இதுகளே அளவு இது ஃபார்முலா வைஸ் பிரகாரம் ஸ்லீவ் கட் பண்றது நான் சொல்லியிருக்கிறேன். இதையே நீங்க வந்து அளவு மெஷர் எடுத்துட்டோம், ஆர்ம் ரவுண்டோட மெஷர், அதே மாதிரி இந்த அடிக்கையோட மெஷர் எடுத்துட்டோம்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க இதே மாதிரி கீழயும் மேலேயும் தையலுக்கு விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறங்க. உங்களோட மெஷர் என்ன அளவு வருதோ அந்த செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் எடுத்திருப்பிய தானே, அந்த அளவுக்கு டவுன் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்ம் ரவுண்டு என்ன வருதோ அது ஒரு கோடு இங்கேருந்து இங்கே வரையும் போட்டுக்கிறங்க. இப்போ எனக்கு வந்து 16 வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கோடு மார்க் பண்ணிக்கிறங்க. 8 வரும். அப்போ அதுலேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் மெஷர் எடுத்த இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இது சார்ட்டாகவே நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தர்றேன். அதாவது இந்த ஒவ்வொரு சைஸுக்குமே நீங்கள் எவ்வளோ தூரம் டவுன் பண்ணணும், எவ்வளோ தூரம் இங்கே மார்க் பண்ணணுங்க. அது சார்ட் இருந்தாலும் இது மட்டும் ஒரு கண்டிப்பாக ஒவ்வொரு உடம்பு ஷேப்புக்கும் மாறுபடும். நம்ம உடம்பு மெஷர்மெண்ட் மாதிரி இல்லை. இது வந்து கை அடி அகலம் தான் மாறுபடும். வேற இதில் இது மாறுபட இது குறைய இங்கேயும் நம்மளுக்கு கொஞ்சிட்டு வரும். அவ்வளோதான். இந்த அடி அகலம் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப இப்போ 36 சைஸ் சொல்கிறேன். அந்த 6 கூட தாண்டி ஒரு 6.25 கூட வரலாம். அப்போ நீங்கள் இங்கேருந்து இப்படி கோடு போடணும். இல்லை ஒரு சிலருக்கு இன்னும் 5.5க்கு வரலாம். அப்போ இங்கே நீங்கள் கோடு போடணும். 5.75க்கு வரலாம். ஆனால் சின்ன டிஃப்ரெண்ட் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மெஷர்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து கட்டிங் போட்டு காட்டுறேன், பேப்பர் கட்டிங் போட்டு காட்டுறேன். தையல் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்கும் சோஃபியா டெய்லரிங் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.